வெல்கம் டு ஜமீன்தார். நீ சொல்லு. வெல்கம் டு ஜமீரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டிசி பாளையாவில் இருக்கிற ஜமீன்தார்ங்கிற ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆந்திரா ஸ்டைல் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பஃபே ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம நல்லா சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சண்டே அதுவுமா லஞ்சுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப நல்ல பசங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து மட்டன் கீமா மசாலா இருக்குது, மட்டன் கீமா ட்ரை இருக்குது, மட்டன் கீமா பிரியாணி இருக்குது, சிக்கன் ஹரியாலி கபாப் இருக்குது, சிக்கன் சோலே கபாப் இருக்குது, காஜு சிக்கன் பக்கோடா இருக்குது, ஃபிஷ் ஃபிங்கர் இருக்குது, ப்ரான் சோலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லுமா. ஹாய் ஹாய் சொல்லு அம்மா. ஹாய் சொல்லுமா. ஹாய் ஹாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 வீக்ஸாக வீடியோ போடலை, கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்துச்சு, அதனால் போடலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க டிஷ்ஷுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். பசங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இது கோங்குரா ஆந்திரா ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்ங்கிறதுனால கோங்குரா பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அஸ் யூஸ்வல் எப்போயும் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி சிக்கன் 65 பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போக போக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பன்னீர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பன்னீர் டிக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பரவாயில்ல சரிக்கு அழுகாத எல்லாத்துலேயும். வா சரி. ஒரே சண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கும். சவுண்ட் கத்தா. வெயிட் வெயிட் வெயிட். சிக்கன் 65 அது 65 அது என்னம்மா இந்தா வாங்கிக்கோ அம்மா. அம்மா வாங்கிக்கோ. இங்கே ஒரு பண்ணி ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தண்ணி குடிச்சுக்கோம்மா அம்மா. தண்ணி குடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க டிஷ்ஷில் சிக்கன் 65 வந்துருச்சு, பன்னீர் டிக்கா வந்துருச்சு. நம்ம சிக்கன் 65 பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பொரிச்சு எடுத்துட்டு நல்லா ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க, கேப்சிகம்லாம் போட்டு ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க, செமி கிரேவி மாதிரி. டேஸ்ட் பண்ணலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் வந்து ஆர்டர் சிக்கன் 65னா ட்ரையாக இருக்கும்ல, அது நினச்சி நான் ஆர்டர் பண்ணேன். பசங்களுக்கு அந்த ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். பார்த்தா இதுவும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்குது. கிரேவி டைப்பில் இருக்குது. அடுத்து வந்து சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம் ட்ரையாக. இது கிரேவி டைப்பில் சிக்கன் 65. இது கிரேவி டைப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. கிரேவி மாதிரி டைப்பில் இருக்குது. நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க. அப்பா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா, பட்டர் நான் இதெல்லாம் கூட வச்சு சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா ஆயிடுச்சம்மா? இந்த தரேன். அது வேணுமா? பன்னீர் டிக்கா பிடிச்சிருக்கா தேவிக்கு? என்னம்மா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகம் கொடுத்துருக்காங்க, பன்னீர் கொடுத்துருக்காங்க. டிக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பன்னீர் டிக்கா எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸியாக. இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கேப்சிகமோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாமா? நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது பன்னீர். மசாலா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தரேன் தரேன். வெயிட், அப்படி கேட்காது, நீட்டாக கேளு. தரேன் தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோங்குரா டேஸ்ட் பண்ணிடலாம். என்னம்மா உனக்குமா? அம்மு பன்னீர் பிடிச்சி. உனக்கும் பன்னீர் தானா? சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கோங்குரா சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாமா? எப்படி இருக்குன்னு. இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பீஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு நல்லா குக் ஆகிருக்கு பீஸு. பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கா? அது கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட் புளிப்பு, லைட்டு ரொம்ப புளிப்பு இல்லை, லைட்டாக புளிப்பாகவும் நல்லா அந்த மசாலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் க்ரீன் பீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இதில் காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரியாணி. கோங்குரா பிரியாணி இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இந்த கீரையோட வாசனை, நம்ம ஊரில் புளிச்ச கீரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் கோங்குரா. இந்த புளிச்ச கீரை எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கீரையை வச்சு பிரியாணி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோட சேர்த்து வச்சு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாமா? டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு, டிஃப்ரெண்டான ஃப்ளேவரு. கண்டிப்பாக ஜமீன்தார் ரெஸ்டாரண்ட் வந்தால் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. என் பையன் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒயிட் ரைஸ் காரம் இருக்கிறனால சாப்பிட மாட்டான். ஜெய்விக்கும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றான். ஜெய்விக் சிக்கன் வேணுமாம்மா? இருமா, சிக்கன் கபாப் வரட்டோன்னு இது கிரேவி கொஞ்சம் தரவா? கபாப் வரட்டும். என்னம்மா? ஓகே ஓகே. கபாப் வாங்கிக்கோமோ, சிக்கன் கபாப். சிக்கன் கபாப். அவங்க தருவாங்க, நீ ஒன்றும் சர்ச் பண்ணாத. அதை வச்சு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி டபுள் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏம்மா ஒன்று போதுமாம்மா? இந்த கிருத்தேஷ்னி சார், நம்ம வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி பிளெயினாக ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டபுள் மசாலானா பிரியாணியோட மசாலா நல்லா ஸ்பைசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் டபுள் மசாலான்னு ஆர்டர் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். என்னம்மா தண்ணியாம்மா குடி. ஒயிட் ரைஸ் தரவா? இன்னும் கொஞ்சம் கபாப் சாப்பிடு. கபாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கபாப் சாப்பிடுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாமா? ரெண்டு பீஸ் கொடுத்தாங்க சிக்கனு. இந்த நல்லா குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பீஸு. அது கூட சேர்த்து பிரியாணி டேஸ்ட் பண்ணு. நம்ம அது கூட ஹைதராபாத் பிரியாணி கூட சிக்கன் கபாப். இங்கே வந்து ஜமீன்தாரில் வந்து சிக்கன் கபாப் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு கபாபு. அதனால திரும்பியும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பிரியாணி வச்சு சாப்பிட்லாமா? அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. அதுவும் இந்த சிக்கன் கபாப் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோட்டிங், அந்த மசாலா, அந்த சிக்கன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஓவராக ஆர்டிஃபிஷியல் மசாலா இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் கபாப் வந்து இங்கே ரொம்ப எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் தயிர் கொஞ்சம் போட்டு, ரசம் கேட்டேன், ரசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தயிர் போட்டு சிக்கன் 65 ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கோட்டிங்லாம் அட்டகாசமாக இருக்குது. சிக்கன் 65ஓடு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேர்டோட சேர்த்து சிக்கன் 65 சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் இந்த ரெஸ்டாரண்டோட ஃபுல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கேஆர்புரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது ஜமீன்தார் ரெஸ்டாரண்ட். எல்லா டிஷ்ஷுமே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். சீக்கிரமாக போகணும்னு ரொம்ப அவசரமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போகலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.